வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை மிக மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பள்ளிகள் ஜூன் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜூன்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு எப்பப்போ என்னென்ன எக்ஸாம் நடக்கும், எப்பப்போ என்னென்ன விடுமுறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஹாலிடே, ஆஃப் இயர்லி ஹாலிடே, அதே மாதிரி சம்மர் ஹாலிடே, இதெல்லாம் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு, மாணவர்களுக்கான விடுமுறை செப்டம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் காலாண்டு எக்ஸாம் வந்து நடக்கும். அதே மாதிரி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடுமுறை. இப்போ நமக்கு குவார்ட்டர்லி ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா 5 days தான். 5 days தான் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஹாலிடே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் இயர்லி ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும். அரையாண்டு தேர்வுக்கான விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும். ஸோ நமக்கு ஆஃப் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 9 days வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே வந்து கிடைக்குது. ஆனுவல் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா 44 days. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அகாடமிக் கேலண்டர் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதில் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். வீடியோ இம்பார்ட்டன்ட் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். தேர்வுகளை பொறுத்தவரையில் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடத்தப்பட்டு விடுமுறை அக்டோபர் 2ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. அரையாண்டு தேர்வு டிசம்பர் 16 முதல் 23ஆம் தேதி வரை நடத்தப்பட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட உள்ளது. ஜனவரி மாதத்தில் திருப்புதல் தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் ஏப்ரல் 2ஆம் வாரத்தில் இறுதித் தேர்வு நடத்தப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த விடுமுறைகள் தவிர்த்து பொங்கல் விடுமுறை சனி ஞாயிறுடன் தொடர்ந்து 6 நாட்கள் விடப்படும். அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகைக்கு மறுநாளுடன் சேர்த்து சனி ஞாயிறு உட்பட 4 நாட்கள் விடுமுறை விடப்படலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மாணவர்களின் கல்வி மட்டுமின்றி தனித்திறனுக்கும் சேர்த்து சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட உள்ள சூழலில் நடப்பு கல்வியாண்டு மாணவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.